இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்ட் சியில் ப்ரோஸ் நம்பர் 2 த டெம்பெஸ்ட். ஓகே, இது வந்து an extract from சார்ல்ஸ் லாம்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இதில் கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம கேரக்டர்ஸ் பார்த்துட்டு ஸ்டோரி பார்க்கலாம். இதில் மெயினான கேரக்டர்னால் ப்ராஸ்பரோ, அவரை சுற்றி தான் மிச்ச கேரக்டர்ஸ் வரும். ப்ராஸ்பரோ யாருன்னா மிலன் ஒரு கண்ட்ரி, அதோட டியூக்காக இருந்திருப்பார். மிராண்டா வந்து அவரோட பொண்ணு. ப்ராஸ்பரோவோட பொண்ணு மிராண்டா, ப்ராஸ்பரோவோட தம்பி ஆண்டானியோ. அவர் வந்து இவர்கிட்ட இருந்து அவரோட கண்ட்ரியை சண்டை போட்டு வாங்கியிருப்பார், ஏமாற்றி வாங்கியிருப்பார். அப்புறம் இந்த கேரக்டர் யாருன்னா கான்சாலோ அப்படின்றது வந்து இவருக்கு உண்மையாக இருந்த ஒரு அவைப்புலவர் மாதிரி. அப்புறம் வந்து இப்போ ப்ராஸ்பரோட எனிமீஸ் 2 பேர் யாருன்னா அவரோட தம்பி அண்டு கிங் ஆஃப் நேபிள்ஸ். இதில் நேம் இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்கு, ஆனால் நமக்கு புக்கில் வந்து நேம் இல்லை, கிங் ஆஃப் நேபிள்ஸ்ன்னு தான் போட்டிருக்கு. ப்ராஸ்பரோட எனிமீஸ் 2 பேர், ஒன்று தம்பி, இன்னொன்று கிங் ஆஃப் நேபிள்ஸ். ஏன்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டோனியோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன் தான் ஃபெர்டினாண்ட். இங்கே இவரோட ப்ராஸ்பரோட பொண்ணு மிராண்டா, இவரோட பொண்ணு இவரோட பையன், இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும். அதுக்கப்புறமா இவரோட அந்த ஏரியல்ன்றது ஒரு ஸ்பிரிட் மாதிரி, அது வந்து இவரோட சர்வெண்ட்டாக வரும். இந்த ஸ்பிரிட்டுக்கு பின்னாடி ஒரு கதை உண்டு. என்னென்னா சைக்கோராக்ஸ்னு ஒரு விச் இருக்கும், ஒரு லேடி விச். அது அந்த விச் வந்து நிறையா குட் ஸ்பிரிட்ஸை வந்து, அதாவது நிறைய நல்ல ஆவிகளை வந்து ஒரு பெரிய மரத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ப்ராஸ்பரோ விடுவிச்சிருப்பார். அந்த நன்றிக்காக இந்த ஏரியல்ன்றது வந்து அது விடுவிச்சிருக்கும், இவரோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த ஏரியல் மாதிரி நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து ப்ராஸ்பரோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த எல்லா ஆவிங்களுக்கும் சீஃப் மாதிரி இருக்கிறது வந்து இந்த ஏரியல். ஓகேயா, இந்த கேலிபன்றது யாருன்னா ஒரு சைக்கோராக்ஸ் சொன்னேன்ல, அந்த சைக்கோராக்ஸ்ன்றது ஸ்விட்சு தான் எல்லா ஆவிங்களையும் ஒரு ட்ரீல அடைச்சி வச்சுருக்கோம். அந்த சைக்கோராக்ஸோட பையன் தான். இவன் வந்து ஒரு அக்லி மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த மான்ஸ்டர் பேர் கேலிபன். ஏரியலோட எனிமி யாருன்னா சைக்கோராக்ஸ். எதுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் சைக்கோராக்ஸ் தானே அடக்கி வச்சிருந்தது, அதனால அது பழிவாங்கிறதுக்காக கேலிபனை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணும் இந்த ஏரியல். ஓகே, இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். கதை பார்க்கலாமா? There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. அவங்க வந்து ஒரு ஐலாண்டில் வாழ்ந்துட்டு வருவாங்க. அந்த ஐலாண்டில் இருக்கிற 2 மனுஷங்க யார் அப்படின்னா மிராண்டா அண்ட் ப்ராஸ்பரோட பொண்ணு தான் மிராண்டா. வேறு யாரையுமே அவங்க பார்த்ததே இல்லை. அதாவது மிராண்டா வந்து ப்ராஸ்பரோவை தவிர வேறு எந்த மனுஷன், எந்த ஹியூமன் பீயிங்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. They lived in a cave made out of a rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books and chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these, Ariel was the chief. நான் சொன்னேன்ல அந்த சைக்கோராக்ஸ் பற்றி. இப்போ என்னென்னா இவங்க வந்து ஒரு குகை மாதிரி, ஒரு ராக்லேருந்து இது பண்ண குகையில் வந்து ப்ராஸ்பராவும் மிராண்டாவும் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே ப்ராஸ்பரோக்கு ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி இருக்குது. அங்கே அவரோட மேஜிக் புக்ஸ் எல்லாமே அவர் வச்சுருக்காரு. அந்த சைக்கோராக்ஸ்ன்ற ஒரு விச் வந்து நிறையா ஸ்பிரிட்ஸை வந்து, நிறையா ஆவிங்களை வந்து ஒரு பெரிய மரத்தில் அது கேட்பாங்க, எதில் இம்ப்ரிசன் பண்ணி வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சைக்கோராக்ஸ் வந்து பெரிய பெரிய ட்ரீஸில் வந்து இந்த ஆவிங்களை அடைச்சி வச்சுருந்தது. அதை வந்து நம்ம ப்ராஸ்பரோ வந்து ரிலீஸ் பண்ணி விடுவார். அதனால் அவருக்கு கீழே மிச்ச ஆவிங்கள்லாம் வேலை செய்யும், அவர் சொல்கிறபடி கேட்கும். அதுங்களுக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும், அதெல்லாமே பண்ணும். அந்த ஆவிங்கள்லையே சீஃப் யாருன்னா ஏரியல் இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban because he was the son of his old enemy Sycorax. Caliban was employed like a slave to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. இதில் வந்து ஏரியலுக்கு வந்து எது ஜாலியாக இருக்கும்னா டார்மெண்டிங் அப்படின்றது கொடுமைப்படுத்துறது தான். அதுக்கு கிளாசரியில் கொடுத்துருக்கிறது மேக்கிங் சம் ஒன் சஃபர் ஆர் ஒரி எ லாட். டார்ச்சர் பண்ணும் இந்த ஏரியல். யாருன்னா கேலிபன் யார்? சைக்கோராக்ஸோட பையன். அதனால் சைக்கோராக்ஸ் தானே ஏரியல் மாதிரி மிச்சம் நிறையா ஸ்பிரிட்ஸை அடக்கி வச்சுருந்துச்சு. அந்த பழைய பகையை வச்சுக்கிட்டு அவனோட பையனான கேலிபனை
ஏரியல் வந்து ரொம்ப மித்த ஆவிங்களோட இது ரொம்ப டார்ச்சர் பண்ணி, ஏன்னா ஏரியல் தான் சீஃப் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ். கேலிபனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எல்லா வேலையும் வாங்கும். பெரிய பெரிய வேலைங்க, மரத்தை எடுத்து ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணும், உட் பீசஸ் எடுத்து வை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும். கேலிபன் யாருன்னா அக்லி மான்ஸ்டர். அக்லி மான்ஸ்டர் யாரும் ஏரியல் போட்டுறக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலிபன் தான் அக்லி மான்ஸ்டர். ஏரியல் வந்து சீஃப் ஆஃப் தி ஸ்பிரிட்ஸ். ஓகே. அடுத்து, with the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his order, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. இப்போ இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பிரிட்ஸுக்கு மேஜிக்கல் பவர் வச்சு ப்ராஸ்பரோ என்ன பண்ண முடியும்னா, அந்த அவங்க வந்து ஒரு ஐலாண்டில் தானே இருக்காங்க. ஐலாண்ட்னா ஒரு ஆறோ கடலோ, ஒரு பெரிய வாட்டர் பாடிக்கு நடுவில் இருக்குமா, அந்த கடல் கிட்ட இருக்கிற ஒரு தீவில் தான் இவங்க இருக்காங்க. அந்த கடல்ல இருக்கிற புயலுக்கும் அலைக்கும் கட்டளையிட்டு அதை இவங்க மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிட்ஸை வச்சு அவர் என்ன பண்ணணுமோ நினைக்கிறாரோ அது பண்ணுவார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு ஷிப் வருது. அதை வந்து இந்த ஸ்பிரிட்ஸை வச்சு கமெண்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாருன்றது இப்போ சொல்லுவாங்க. அந்த ஒரு ஷிப்பை காமிச்சு நம்ம யார்கிட்ட காட்டுறாரு, அவரோட பொண்ணான மிராண்டா கிட்ட காட்டுறாரு. அங்கே காமிச்சு அது ஃபுல்லாக மனுஷங்க, நம்மள மாதிரி மனுஷங்க நிறைய பேர் அந்த ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. பெரிய ஒரு புயலை உருவாக்குறாரு அந்த கடலில், அந்த ஷிப் ஒரு இடத்துல இந்த ஆவிங்களை வச்சு. அப்போ மிராண்டா சொல்ற, ஓ மை டியர் ஃபாதர், செட் ஷி, இஃப் your art you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed into pieces. Poor souls, they will all perish. Dreadful அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் அன்பிளசன்ட். இப்போ உங்களால் இந்த பவர் யூஸ் பண்ணி உங்களால் அந்த ஸ்ட்ராங் கொண்டு வர முடியும்னா அவங்க மேலே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அவங்க எல்லாம் மனுஷங்க. இந்த வெசல்னால் இந்த கப்பல், அது வந்து சுக்குநூறோ உடஞ்சி போயிடும் இந்த புயலில். அவங்க பாவம், நீங்கள் அவங்களுக்கு வந்து கருணை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி யார் சொல்கிறா? மிராண்டா சொல்கிறா. நான் பிங்க்கில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மிராண்டா அவளை பற்றினதோ இல்லை மிராண்டா சொன்ன டைலாக்ஸாக இருக்கும். ப்ளூவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது ப்ராஸ்பரோட டைலாக்ஸாக இருக்கும். பார்த்துக்கோங்க. சில இம்பார்ட்டன்ட் டைலாக்ஸ் கொடுத்து யார் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இதான் அந்த கப்பல். இந்த மாதிரி ஒரு புயலை உண்டு பண்ணி, இதான் ஏரியல் உண்டு பண்ணி அந்த கப்பலை வந்து மூழ்கடிக்க பார்க்குறாங்க. Be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age. நீ வந்து பயப்படாத மிராண்டா, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நான் எந்த ஆபத்தும் அவங்களுக்கு விளைவிக்கலை. அந்த ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்தும் வரப்போகிறது இல்லை. நீ வந்து அறியாமையில் இப்படி கேட்குற. உனக்கு வந்து இந்த தீவுக்கு நம்ம எப்போ வந்தோன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து உள்ளே வரும்போது உனக்கு ஒரு 3 வயசு கூட ஆகலை. அதோட கம்மியான ஒரு குட்டி குழந்தையா தான் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு, எப்படி வந்தாங்கன்ற ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. 12 years ago, Miranda continued. 12 years ago, Miranda continued Prospero. I was Duke of Milan and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened his bad nature of proud ambition to deprive me of my dukedom. அதாவது என்னன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமா மிராண்டா? மிலன்னு வந்து ஒரு கண்ட்ரி. அந்த 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 மிலனுக்கு வந்து நான் தான் டியூக்காக இருந்தேன். டியூக்னா கிங் மாதிரி. கிளாசரியில் கொடுத்துருக்காங்க, மேன் ஆஃப் வெரி ஹை சோஷியல் ரேங்க் இன் சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அதான் கிங். அந்த மிலனோட டியூக்காக இருந்தது யார் அப்படின்னா நான் தான். நீ தான் என்னோட ஒரே வாரிசு, நீ தான் அந்த மிலனோட இளவரசி, நீ தான் என்னோட ஒரே வாரிசு. என்னோட தம்பி வந்து யாருன்னா ஆண்டானியோ. நான் அவனை ரொம்ப நம்பினேன். அவன் வந்து இந்த ஆட்சியை அவன்கிட்ட நிறைய பொறுப்பு கொடுத்தேன். அவன் வந்து இதை ஏமாத்திட்டான், அதை வந்து தப்பாக பயன்படுத்திட்டு அந்த இதெல்லாம் பார்த்து மயங்கி ஆட்சி பிடிக்கிறதுக்கு இது பண்ணி. டிப்ரைவ் அப்படின்னா கிளாசரியில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, டு டேக் சம்திங் இம்பார்ட்டன்ட் ஆர் நெசசரி அவே ஃப்ரம் சம்ஒன். யாருக்கு, அதாவது பறிச்சுக்கிறது எதையாச்சும் ஒன்று. அதாவது என்கிட்ட இருந்து அந்த பதவியை பறிச்சுட்டு நம்மளை அடுத்து என்ன பண்ணணும்னு பாருங்க. This he soon effected with the aid of the King of Naples, a powerful prince who was my enemy. கிங் ஆஃப் நேபிள்ஸ் பார்த்தோம்ல, அதாவது கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டோனியோவும் ஃப்ரெண்ட்ஸு. கிங் ஆஃப் நேபிள்ஸோட ஹெல்ப்பை வச்சு இந்த ஆண்டோனியோ வந்து ப்ராஸ்பராவையும் கை குழந்தை, ரொம்ப குட்டியாக ஒரு 3 வயசு கீழே இருக்கிற ஒரு குழந்தையா இருக்கிற மிராண்டாவையும் ப்ராஸ்பரோவையும் அந்த நாட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு அனுப்பிடுவாங்க. Wherefore, said Miranda, did they not
that are destroyers எங்க நம்மளை அனுப்பிச்சாங்க, அவங்க நம்மளை கொல்ல முடியலையா, நம்மளை ஏன் அழிக்கல அவங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. My child answered her father, they dared not, so dear was the love that my people bore me. Antonio carried on a boat ship, and when we were some leagues out at the sea, he forced us into a small boat without either tackle, sail or mast. ஏன் நம்மளை கொல்லலாம் கேட்டதுக்கு சொல்கிறான், அவனால் அதை பண்ண முடியாது, ஏன்னா என் நாட்டு மக்கள் என் மேலே அதிகமான அன்பு வச்சுருந்தாங்க. அதனால ஆண்டனியோ வந்து என்ன பண்ணான்னா, கடலுக்குள்ளே ஒரு ஷிப்பில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் மிராண்டாவையும் ப்ராஸ்போராவையும். உள்ளே வந்து என்ன பண்ணான், கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன போட்டில் ஏற்றி விட்டான். விதவுட் எய்தர் டேக்கிள், sail or mastனா, இங்கே பாருங்க, அந்த காலத்து விண்டேஜ் ஷிப்லாம் இப்படி தானே இருக்கும், நம்ம பாய்மர கப்பல் சொல்லலாம், அந்த கைண்ட் ஆஃப் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இந்த இது மாதிரி இருக்கா, கிளாத் மாதிரி பறக்கிற மாதிரி இருக்குல்ல, அது பேர் தான் sails அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு போல் மாதிரி இருக்க ஒரு ஃப்ளாக் இருக்குல்ல, இந்த ஒரு நடுவில் ஒரு ஒரு கம்பம் மாதிரி இருக்குல்ல, அது பேர் தான் வந்து மாஸ்ட். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, டேக்கிள், செயில், மாஸ்ட் இருக்கா. செயிலுன்னா அந்த பாய் மரம், அந்த கிளாத் மாதிரி இருக்குல்ல பறக்கிறதுக்கு, அது பறந்து பறந்து அந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதான் செயில். மாஸ்ட்னா அந்த நடுவில் இருக்கிற போல். டேக்கிள் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிணறுலலாம் புள்ளின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. இதெல்லாம் இந்த கயிறை வச்சு இந்த கயிறை வச்சு தானே இந்த செயில்ஸ் எல்லாம் கெட்டி வச்சுருப்பாங்க. அதுதான், இது எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஒரு போட், அவ்வளோ பெரிய கடலுக்குள்ள ஒரு போட், இதெல்லாம் இருந்தே போக முடியாது நடு கடல் போனால். அது இல்லாமல் வெறுமனே ஒரு சின்ன போட்டில் நம்மளை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. they left us as he thought to perish. அதாவது அப்படியே அவங்க செத்து போட்டோம், அழிஞ்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் விட்டுட்டு போயிட்டான். But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in a boat water, provisions, apparel and some books which I prized above my dukedom. அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் வந்து கான்சாலோ அப்படின்றது வந்து நம்ம இவருக்கு உண்மையாக, அந்த கட்டப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு உண்மையாக இருக்க, ப்ராஸ்பரோக்கு உண்மையாக இருக்கிற ஒரு ஒரு உண்மையான இருந்த ஒரு லார்ட் ஆஃப் ஹிஸ் கோர்ட்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து என்ன எப்படி ஹெல்ப் பண்ண இருக்காரு அவர் அப்படின்னா, அந்த இவருக்கு தெரியாமல், ஆண்டனியோவுக்கு தெரியாமல் ஒரு இவங்களுக்கு போட்டு, அவருக்கு தேவையான தண்ணி, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் அப்பேரல்ஸ்னால் கிளாத்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டர், அப்புறமா சில புக்ஸ் வந்து இவர் ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத மாதிரி ஒரு புக்ஸ் இவருக்குன்னு ஸ்பெஷலாக இருந்திருக்கும்ல, அந்த புக்ஸையும் சேர்த்து அந்த ஆண்டனியோக்கு தெரியாமல் வச்சு இவங்களை வந்து தப்பிக்க வச்சுட்டாரு. ஓ மை ஃபாதர், செட் மிராண்டா, வாட் a trouble must I have been to you then. ஐயோ அப்பா, நான் அப்போ உங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருந்திருப்பேன்ல அப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, நோ மை லவ், செட் ப்ராஸ்பெரோ, யூ ஆர் அ லிட்டில் ஏஞ்சல் தட் டிட் ப்ரிசர்வ் மீ, யுவர் இன்னசென்ட் ஸ்மைல்ஸ் அண்ட் மேட் மீ பேர் அப் அகெயின்ஸ்ட் மை மிஸ்ஃபார்ச்சூன்ஸ். ஐயோ அப்படி இல்லை, நீ வந்து ஒரு லிட்டில் ஏஞ்சல் மாதிரி, நீ தான் வந்து என்னை காப்பாற்றின, உன்னோட இன்னசென்ட்டான ஸ்மைல் தான் எனக்கு, மிஸ்ஃபார்ச்சூன்ஸ்னால் பேட் லக் மாதிரி, துரதிருஷ்டம் மாதிரி, இந்த துரதிருஷ்டத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் இத்தனைக்கு நடுவுலையும் நான் சர்வை பண்ணியிருக்கேன்னா உன்னோட இன்னசென்ட் ஸ்மைலும் நீ இருந்ததுனால தான், நீ வந்து ஒரு லிட்டில் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ஃபுட் லாஸ்டட் till we landed on this desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instructions. அதாவது நம்ம கரை ஒதுங்குற வரைக்கும், இந்த ஐலாண்டில் ஒதுங்குற வரைக்குமே அதை வச்சு தாக்கு பிடிக்கும், அதாவது அவர் கொடுத்த ஃபுட்டு வச்சு அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாருல, கான்சாலோ வச்சு அமைச்சிருந்தாருல, அது கரை ஒதுங்குற வரைக்குமே போதுமானதாக இருந்தது. வந்து சேர்ந்ததுலேருந்து என்னோட பெரிய சந்தோஷமே உனக்கு எனக்கு இருக்கிற நாலேஜை நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது தான் என்னோட பெரிய ஹாப்பினஸ்ஸே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Heaven thank you, my dear father, said Miranda. Now tell me, sir, your reason for raising this trees. ஐயோ நல்லது, இப்போ எதுக்குப்பா இந்த புயல் காற்றை உருவாக்கியிருக்கீங்க நீங்கள், அதுக்கான ரீசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா மிராண்டா. No then, said her father, that by means of the storm my enemies, the king of Naples and my cruel brother, are cast ashore upon this island. நான் சொல்கிறேன் கேளு, என்னோட எனிமீஸான அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸும் என்னோட தம்பி ஆண்டோனியாவும் இந்த புயலால் தான் வந்து இப்போ கரை ஒதுங்கியிருக்காங்க ஒரு ஐலாண்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand and she fell fast asleep. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே பாருங்க, ஒரு மேஜிக் வாண்ட் வச்சு, இதுதான் வந்து ப்ராஸ்பரோ, இது வந்து மிராண்டா. சொல்லிட்டு இருக்கும்போதே மேஜிக் வாண்டை அவள் மேலே வச்சு டச் பண்ணுறாரு, உடனே அவள் தூங்கிடுறா மயங்கின மாதிரி. எதுக்கு அப்படின்னா, for the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship's company, and though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with
த எம்டி ஏர். எதுக்கு அப்படின்னா, இப்போ ஏரியல் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்காக வருது, ப்ராஸ்பரோ கிட்ட சொல்றதுக்காக வருது. எந்த ஸ்பிரிட்டுமே, அதாவது நிறைய ஸ்பிரிட்ஸை சைக்கோராக்ஸ் கிட்ட இருந்து ப்ராஸ்பரோ காப்பாற்றி அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காருல, அந்த எந்த ஸ்பிரிட்ஸுமே மிராண்டா கண்ணுக்கு விசிபிளாக இருக்காது. கேலிபன் மட்டும் விசிபிளாக இருக்கும். கேலிபன் ஸ்பிரிட் இல்லை, நம்ம சைக்கோராக்ஸோட பையன், அக்லி மான்ஸ்டர். வேற இப்போ மிராண்டா கண்ணுக்கு தெரியறதெல்லாம் ப்ராஸ்பராவும் கேலிபன் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. இப்போ ஏரியல் வந்து பேச வருது. இப்போ ஏரியல் கிட்ட ப்ராஸ்பரா பேசும்போது மிராண்டா பார்த்தானா ஏதோ காத்துல பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அதை பார்க்க வேணாம் அப்படின்றதுக்காக மேஜிக் பண்ணி அவளை மயங்க வச்சுறாரு. வெல் மை brave spirit said இந்த டயலாக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். வெல் மை brave spirit said Prospero to Ariel. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யார் சொன்னாலும் தெரிஞ்சிருக்கணும், யார்கிட்ட சொன்னாங்கன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹவ் ஹாவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க்? வா ஏரியல், நீ எப்படி என்ன மாதிரி பண்ணியிருக்கிற உன்னோட டாஸ்க் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஏரியல் கேவ் அ லிட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்ட்ராம் ஆர் ஆஃப் த Ariel gave a lively description of the storm and the terrors of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea, and his father thought he was his dear son swallowed up by the waves and lost. But he is safe, said Ariel, in a corner of the isles, sadly lamenting the loss of the king, his father. அதாவது அது வந்து லைவ்லியா சொல்லுச்சு, என்னென்ன நடந்துச்சு ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணுது. சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் யாருன்னா நம்ம பார்த்தோம்ல கேரக்டர்ஸ் பார்க்கும்போது, கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன். அதாவது ஆண்டோனியோக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டோனியோட ஃப்ரெண்டு தான் கிங் ஆஃப் நேபிள்ஸ். அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன் தான் ஃபெர்டினாண்ட். அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த புயல் வந்தோடனே கடலுக்குள்ள முதல்ல குதிச்சது அவன் தான். குதிச்சு வந்து அவன் ஒரு ஐலாண்ட்ல ஒதுங்கிட்டான். அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், நம்ம அப்பா செத்து போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அப்பாவோட லாஸை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சேடாக இருக்கிறான். That's my delicate Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ரொம்ப நல்லது, நீ அவனை இங்கே கூட்டிகிட்டு வா, நான் அவனை வந்து என்னோட டாட்டர் மிராண்டா கிட்ட காட்டணும். அவன் வந்து ஒரு ஃபெர்டினண்ட் இளவரசன்ல, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. என்னோட தம்பியும் அந்த கிங்கும் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw him perish. Of the ship's crew, not one is missing, though each one thinks himself the only one saved. And the ship, though invisible to them, is safe in the harbor. அதாவது இந்த ஷிப்ல வந்த எல்லாருமே தனித்தனியாக குதிச்சு அங்கங்க போயிட்டாங்க. அது அவ்வளோ பெரிய கடல். எல்லாருமே நம்ம ஒருத்தங்க தான் பொழைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒருத்தருமே நினைக்கிறாங்க, நான் மட்டும் தான் பொழைச்சிட்டேன், எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபெர்டினாண்டும் நினைக்கிறான், எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த ஷிப்பில் வந்த எல்லாருமே அந்த மாதிரி அவங்க தனித்தனியாக இருக்காங்க. அந்த ஷிப்பும் உங்கள் கண்ணுக்கே தெரியல, மிச்சம் யாருமே யாரு கண்ணுக்கும் தெரியல, அவ்வளோ தூரமாக போயிட்டாங்க கடலில். ஷிப்பும் உங்கள் கண்ணுக்கு தெரியல, அந்த ஷிப்பு வந்து சேஃபாக ஒரு ஹார்பரில் நிற்கிது அப்படின்னு சொல்கிறார். Ariel then went to fetch Ferdinand. Oh my young gentleman, said Ariel. இந்த greenல இருக்கிறது ஏரியலோட dialogue. When he saw him, I'll soon move you. You must be brought, I find, for the Lady Miranda to have a sight of your pretty person. Come sir, follow me. ஏரியல் வந்து போய் சொல்கிறான், நான் வந்து உங்களை ஒருத்தவங்க கிட்ட கூட்டிகிட்டு போனோம் நான். ஐ வில் சூன் மூவ் யூ. இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். ஐ வில் சூன் மூவ் யூ. இது வந்து யார்கிட்ட சொல்கிறா? ஏரியல் வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறான், நான் வந்து உங்களுக்கு லேடி மிராண்டாவை பார்க்கறதுக்காக நான் உங்களை கூட்டிகிட்டு போகணும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். He followed in amazement the sound of Ariel's voice till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. இப்போ வந்து ப்ராஸ்பராவும் மிராண்டாவும் ஒரு பெரிய ட்ரீயோட நிழல்ல உட்காந்துட்டு இருக்காங்க, அதுக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ மிராண்டா வந்து ஏரியல் வந்து இவனை கூட்டிகிட்டு வரான் இல்லையா, ஏரியல் வந்து இவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆக்சுவலி ஏரியல் வந்து இவன் கண்ணுக்கும் தெரியல, ஃபெர்டினண்ட் கண்ணுக்கும் தெரியல, அவன் வாய்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவான். அந்த வாய்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வர்றான் ஃபெர்டினண்ட். வரும்போது ஒரு பெரிய ட்ரீ கடியில் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஏரியல் வந்து இவங்க யார் கண்ணுக்குமே தெரியல, இவ பார்க்கும்போது ஃபெர்டினண்ட் மட்டும் இவளுக்கு தெரியுது, மிராண்டாக்கு. அப்போ Miranda said Prospero, tell me what you are looking at yonder. Miranda said Prospero. ப்ராஸ்பரோ தான் சொல்கிறான். மிராண்டான்னு கூப்பிட்டு, நீ அந்த தூரமாக இருக்குல்ல, அங்கே நீ என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறான். Oh father, said Miranda in a strange surprise, surely that is a spirit. Lord, how it looks about. Believe me, it's a beautiful creature, it is not a spirit. சொல்கிறான். அங்கே வந்து ஒரு ஸ்பிரிட் வருதுப்பா, அது ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது, நான் வந்து அது நிஜமாவே ஒரு ஸ்பிரிட் தானா, ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறான். No girl, answered her father, it eats and sleeps and has senses such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person.
He has lost his companions and is wandering about to find them. இல்லை அது வந்து நம்மள மாதிரி சாப்பிடும். அந்த கிரியேச்சர் வந்து நம்மள மாதிரி சாப்பிடும், தூங்கும். நமக்கு இருக்கிற எல்லா சென்சஸுமே அதுக்குமே இருக்கு. நீ இங்கே பார்க்குறது வந்து ஸ்பிரிட் இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங் தான் நம்மள மாதிரி. நீ வந்து அவனை வந்து ஹேண்ட்ஸம் பர்சன் கூப்பிட்டுக்கலாம். அவன் வந்து அந்த ஷிப் இருக்குல்ல, நான் காமிச்சேன்ல, அதில் தான் வந்தான். அவன் கூட வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்க இழந்துட்டான். இப்போ வந்து அவங்கள தேடி இங்கே அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யார்? ப்ராஸ்பரோ மிராண்டா கிட்ட சொல்கிறாரு. மிராண்டா, who thought all men had grey faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince. மிராண்டா என்னன்னா, யாரையுமே பார்த்தது இல்லைல்ல, எந்த ஹியூமன் பீயிங்ஸையுமே. அவள் பார்த்த ஒரே ஹியூமன் பீயிங் அவங்க அப்பா தான். அதனால ஹியூமன் பீயிங்னாலே எல்லாருமே கிரே ஃபேஸஸ்னா கொடூரமான ஒரு மூஞ்சி, சீரியஸான ஒரு மூஞ்சியோட, கிரே பேர்டு, எல்லாருக்குமே ஒரு கிரே கலர் தாடியோட தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவன் அவ்வளோ அழகான ஒரு யங்கான ஒரு பிரின்ஸாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அண்ட் ஃபர்டினாண்ட் seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expected nothing but wonders, thought he was upon an enchanted island, and said and that Miranda was the goddess of the place, and such he began to address her. அவன் வந்து என்சாண்டட் ஐலாண்ட்னா ஒரு மாய மந்திரமாக இருக்கிற ஒரு, இந்த மாதிரி மந்திரவாதம் இருக்கிற ஒரு ஐலாண்டு கிட்ட தான் நம்ம ஒதுங்கிட்டேன்னா வாய்ஸஸ் தான் அவனுக்கு கேட்குது. வேறு எதுவுமே தெரியல. வந்ததுலேருந்து எல்லாமே வினோதமாக இருக்குது. உள்ள இந்த இந்த மந்திரமான ஒரு ஐலாண்டில் வந்து இங்கே நம்ம இருக்கோம், இங்கே வந்துட்டோம். நம்ம இங்கே இருக்கிற காடஸ், இந்த ஐலாண்டோட காடஸ் தான் மிராண்டா அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். அவளை அப்படி தான் கூப்பிடவும் செய்கிறான். She timidly answered she was no goddess but a simple maid, and was going to give him an account of herself when Prospero interrupted her. அதாவது, ஐயோ நான் வந்து காடஸ்ல இல்லை, நான் ஒரு சாதாரண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் யாருன்னு சொல்ல வரதுக்குள்ள ப்ராஸ்பரோ வந்து இன்டரப்ட் பண்ணிடுறாரு. He was pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy to take it from him. அதாவது அவருக்கு வந்து ஹாப்பி தான், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து அட்மையர் ஆகிட்டாங்கன்ட்டு. ஆனால் ஃபர்டினாண்டோட லவ் அவர் செக் பண்ணணும். அதுக்காண்டி இவன்கிட்ட வந்து கொஞ்சம் கடுமையாகவே பேசுகிறாரு. நம்ம சம்திங்கில் பிரபு எப்படி ஒரு டெஸ்ட் வைப்பார், அந்த மாதிரி இவனுக்கும் டெஸ்ட் வைக்க போகிறார் ஃபர்டினாண்ட். நீ வந்து ஸ்பை பண்ணுறதுக்கு தானே வந்த, என்னோட ஐலாண்டை என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு தானே வந்து, நீ ஸ்பை தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வாஸ் a lot of it. Follow me, said he. I'll tie your neck and feet together. You shall drink sea water, shellfish without roots, and husks of acorns shall be your food. நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தையும் உன்னோட கழுத்தையும் காலையும் கட்டி போட போகிறேன். நீ வந்து சீ வாட்டரை தான் குடிக்கணும், கடல் தண்ணியை தான், அந்த உப்பு தண்ணியை தான் குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு வந்து ஷெல் ஃபிஷ்ஷு, மட்டி மீன் நினைக்கிறேன், அந்த தான் சாப்பிடணும். விதவுட் ரூட்ஸ்னால் காஞ்சி போன ரூட்ஸ், அண்ட் ஹஸ்க்ஸ் ஆஃப் ஏகான்ஸ்னால் இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன்ஸில் பார்த்துருப்போம், ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்னு வச்சுக்கோங்க, இதுதான் அக்கான்ஸ். இதோட உமியை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. நோ, செட் ஃபர்டினாண்ட், ஐ வில் ரெசிஸ்ட் திஸ் அண்ட் ட்ரூ ஹிஸ் ஸ்வார்ட். அது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எதுக்குறான், அவனோட வாழை உருவ போகிறான். பட் ப்ராஸ்பரோ வேவிங் ஹிஸ் மேஜிக் ஒன் ஃபிக்ஸ்ட் ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஸ்டூட் ஸோ தட் ஹி ஹேட் நோ பவர் டு மூவ். அவன் வாழை உருவும் போதே அவர் மேஜிக் வாண்டை வச்சு அவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. நீ வந்து உனக்கு, அதாவது அவனால் மூவே பண்ண முடியாத மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. Miranda hung upon her father, saying, "Why are you so ungentle? Have pity, sir. I'll be his surety. This is the second man I ever saw, and to me he seems true one." மிராண்டா வந்துட்டு, ஏன் இப்போ இவ்வளோ அர்ஜென்ட்டில் மோசமாக அவன் கிட்ட நடந்துக்கிறீங்க, அவன் வந்து நான் பார்த்ததுலேயே செகண்ட் மேன் அவன் தான், ஆனால் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் அவனை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Silence, said the father. One word more will make me chide you, girl. What an advocate for an imposter. நீ இன்னும் ஒரு வார்த்தை பேசணுன்னா எனக்கு உன் மேலே கோவம் வந்துடும். சைடுனா கோவம் வர்றது. வார்டன் அட்வொகேட், அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அவனே தெரியாது, இவன் பாட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு போய் வாதாடிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். யூ திங்க் there are no more such fine men, having seen only him and Caliban. நீ என்ன வேற யாருமே மனுஷங்களை எல்லாம் நினச்சிக்கிட்டியா? இவனையும் கேலிபன் மட்டும் நீ பார்த்துருக்கேனே தவிர, இவங்களை மட்டும் பார்த்துட்டு இவன் ஒருத்தன் தான் நல்லவன், மிச்சம் யாருமே நல்லவன் இல்லை நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. This he said to prove his daughter's constancy, and she replied. அதாவது வேணும்னே சொல்கிறாரு, நீ அதாவது அவள் எந்த அளவுக்கு உண்மையிலே அவன் மேலே பிரியமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. My affections are most humble, I have no wish to seek goodly a man. என்ன உண்மையிலே தான் எனக்கு என்னோட அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரூ தான், எனக்கு வேற யாரையும் நல்லவனே பார்க்கணுன்னு ஒன்றும் விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான்.
Come on, young man, said Prospero to the princess. You have no power to disobey me. உனக்கு ஒரு வழியே இல்லை, நீ என்னை ஒபே பண்ணி தான் ஆகணும், உனக்கு என்ன டிஸ்ஒபே பண்ணுறதுக்குலாம் உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு ஃபெர்டினண்ட் கிட்ட ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. Prospero had commanded Ferdinand to pile up some heavy logs of wood. King's son, not being much used to laborious work, Miranda soon after found him almost dying with fatigue. Alas, said she, do not work so hard. My father is at his studies. He is safe for these 3 hours. Pray rest yourself. அதான் இங்கே பாருங்கள் இந்த பிக்சர்ஸ். அவன் வந்து ஃபெர்டினாண்டை விட்டு நிறைய வேலை வாங்கிட்டார். அந்த பெரிய பெரிய உடன் லாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அதை அடிக்கவே அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த ஃபெர்டினாண்ட் போய் எடுத்துகிட்டு போகிறான். மிராண்டா வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா அவரோட ஸ்டடி ரூமில் இருக்காரு, எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு வர மாட்டார், நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா ஃபெர்டினாண்ட் கிட்ட சொல்கிறான். இது வந்து ப்ராஸ்பரோ இல்லைன்னு நினச்சி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ப்ராஸ்பரோ மறைஞ்சிருந்து இவங்க பேசுகிறத கவனிச்சுட்டு தான் இருக்காரு. Oh my dear lady, said Ferdinand, I dare not. I must finish my task before I take my rest. நான் அவன் ஃபெர்டினண்ட் சொல்கிறான், இல்லை என்னால் பண்ண முடியாது, நான் கண்டிப்பாக வந்து என் வேலையை முடிச்சுட்டு தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன், அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். If you will sit down, said Miranda, I'll carry your locks the while. But this Ferdinand would by no means agree to. அவர் ஹீரோவில் அவர் போய் பண்ண விட மாட்டார்ல, ஹீரோயினை நான் தான் பண்ணுவேன், நீ அப்படி ஒன்றும் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. Prospero, who had enjoyed Ferdinand this task merely as a trial of his love, was not at his books as his daughter supposed, but was standing by then invisible to overhear what they said. நான் சொன்னேன்ல, ஒட்டி கேட்டு இருந்திருக்காரு இவர். என்ன 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, உண்மையில லவ் பண்ணுறாங்களான்னு பார்க்கறக்கு. Ferdinand inquired her name, which she told, saying it was against her father's express command. She did so. ஃபெர்டினாண்ட் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவளும் சொல்லிடுறா. ஆனால் அப்புறம் சொல்கிறா, அவன் வந்து நீ அவகிட்ட பேசவே கூடாதுன்னு ப்ராஸ்பரோ பொண்ணுக்கிட்ட சொல்லி வச்சிருக்கான், அதே மீறி போய் பேரை சொல்கிறா. And then Ferdinand, in a fine long speech, told the innocent Miranda he was heir to the crown of Naples and that she should be his queen. அப்போ ஃபெர்டினாண்ட் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறான், பெருசாக பேசிட்டு சொல்கிறான், அந்த இன்னசென்ட் மிராண்டா கிட்ட சொல்கிறான், நான் வந்து கிங் ஆஃப் அதாவது நேபிள்ஸோட அடுத்த பட்டத்து இளவரசன் நான் தான், நான் வந்து ராஜாவாகும்போது நீ தான் வந்து எனக்கு குயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ப்ராஸ்பரோ இதானே எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ப்ராஸ்பரோ then appeared before them. Fear nothing, my child, said he. I have overheard and approve of all you have said, and Ferdinand, if I have too severely used you, I'll make you rich amends by giving you my daughter. All your vexations were but trials of your love, and you have nobly stood the test. Then as my gift, take my daughter. நீ வந்து பயப்பட. இப்போ ப்ராஸ்பரோ வந்து இவங்க 2 பேர் ஃபெர்டினாண்ட் மிராண்டா முன்னாடி வந்து நின்றுறாரு. நின்றுட்டு நான் இதெல்லாம் அவங்க லவ்வை செக் பண்ணுறக்காண்டி தான் அவங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன், அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கிட்டேன், நீ எதையும் இது பண்ணிக்காத, நீ எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிட்டேன், இந்த நான் உனக்கு என் பொண்ணையே தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து தான் சம்திங் படம் காப்பி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். When Prospero left them, he called his spirit Ariel, who quickly appeared before him, eager to relate what he had done with Prospero's brother and the king of Naples. Ariel said he had left them almost out of their senses with fear at the strange things he had caused them to see and hear. அதாவது அடுத்து ஏரியல் வரான். இப்போ இவங்க ஒரு சைடா, அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே என்ன நடந்திருக்கு, அதாவது என்னோட தம்பி ஆண்டோனியோவும் கிங் ஆஃப் நேபிள்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏரியல் கிட்ட கேட்குறான். ஏரியல் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அவங்க யாருக்குன்னு தெரிய மாட்டான்ல, அவங்க ஏதோ புதுசாக ஏதோ பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் வைக்குது இந்த ஏரியலை. அந்த யாரை, நம்ம ஆண்டோனியோவையும் கிங் ஆஃப் நேபிள்ஸையும். அதை பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சிருச்சு இந்த ஏரியல். Ariel said, when fatigued with wandering about and famished for want of food, he had suddenly set before them a delicious banquet. And then, just as they were going to eat, he appeared visible before them in the shape of a harpy, a voracious monster with wings, and the feast vanished away. அவங்க ரொம்ப பசியில் இருக்காங்க. ஆல்ரெடி இது ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்கு. அவங்க பயங்கரமான ஒரு கொலை பசியில் இருக்காங்க. அப்படியே செம்மையாக ஒரு விருந்து மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி டேஸ்டியான ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது நம்ம ஏரியல் குட்டிஸை தான். அப்புறம் என்ன பண்ணுது, பண்ணிட்டு அவங்க அதை பார்த்து ஹாப்பியாகும்போது சாப்பிட்றதுக்கு வருவாங்கல்ல, வரும்போது என்ன பண்ணிடுது, உடனே அவங்க கண்ணு முன்னாடி எப்படி வருதான், ஹார்பி ஒரேஷியஸ் மான்ஸ்டர். ஹார்பினா இந்த மாதிரி அதோட உடம்பு பேர்ட் மாதிரி இருக்கும், ஃபேஸ் வந்து ஒரு ஃபீமேல் ஃபேஸ் மாதிரி இருக்கும், உடம்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஈகிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கிளாஸோட. அதுதான் வந்து ஹார்பின்னு சொல்லுவாங்க. ஒரேஷியஸ்னா, ஒரேஷியஸ்க்கு மீனிங் என்ன, ஈகர் டு நோ அந்த மாதிரி வரும். 1 minute. வெரி ஈகர் ஃபார் சம்திங். ஃபேமிஷ்னா பயங்கரமான பசியில் இருக்கிறதா ஃபேமிஷ்ட். இந்த மாதிரி வந்து அதாவது இவங்க கண்ணு முன்னாடி இப்படி ஹார்பி மாதிரி வந்து ஏரியல் வந்து நின்ன உடனே அந்த ஃபுட் எல்லாமே மறைஞ்சு போயிடுது.
Then, to their utter amazement, this seeming harpy spoke to them, reminding them of their cruelty in driving Prospero from his dukedom and leaving him and his infant daughter to perish in the sea, saying that for this cause these terrors were suffered to afflict them. அதாவது வந்துட்டு அந்த ஹார்பி வந்து பேச ஆரம்பிக்குது. எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது உங்களுக்குன்னா, நீங்கள் வந்து ப்ராஸ்பரோக்கு பண்ண குரூயாலிட்டிக்காண்டி தான் அவரோட டியூக்டமை பிடுங்கிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. அவரோட குட்டி குழந்தை கூட, அந்த இன்ஃபண்ட், அதாவது மிராண்டா குட்டியாக தானே இருந்தால், அவர் அந்த அதை கூட பார்க்காம நீங்கள் வந்து அவரை துரத்தி அவரை ஏமாற்றி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, உங்களை பயமுறுத்துறதுக்கு நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், உங்களை வழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுது. த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் Antonio, the false brother, repented the injustice they had done to Prospero. Repented அப்படின்னா to be very sorry for something bad you have done. ரிப்பன்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பண்ண தப்பை நினச்சி மனசு திரும்புறது தான் ரிப்பன்டன்ஸ். கிங் ஆஃப் நேபிள்ஸும் ஆண்டனியோவும் ஃபால்ஸ் பிரதர் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏமாத்திருக்கார்ல, அதனால் இது அதை பண்ண தப்பை துரோகத்தை நினச்சி மனசு வருந்துறாங்க ரெண்டு பேருமே. Then bring them here, Ariel said Prospero. சரி, அவங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு ஏரியல் கிட்ட ப்ராஸ்பரோ சொல்றாரு. Ariel soon returned with the king, Antonio, and old Gonzalo. This Gonzalo was the same who had so kindly provided Prospero formerly with books and provisions when his wicked brother left him, as he thought, to perish in an open boat in the sea. இப்போ அவங்க கூட சேர்ந்து யார் வரா? ஓல்ட் கொன்சாலோவையும் கூட்டிட்டு வர்றாரு. கொன்சாலோ யாரு? இவர்கிட்ட உண்மையா இருந்த, ப்ராஸ்பரோக்கு உண்மையா இருந்த ஒரு லார்ட் ஆஃப் கோர்ட். அவர் என்ன பண்ணாரு? இவங்களை காப்பாற்றி விட்டார்ல, அவர் தான் இவங்க கூட வராரு. Grief and terror had so stupefied the senses that they did not know Prospero. He first discovered himself to the good old Gonzalo, calling him the preserver of his life, and then his brother and the king knew that he was the injured Prospero. Okay, இவ்வளோ நடந்துருச்சு. இந்த பயம், இந்த புயல் காத்துக்கு நடுவில், இந்த இத்தனை பயமுறுத்திருச்சுல ஏரியல், இதுக்கெல்லாம் நடுவில் இத்தனை குழப்பம் கன்ஃபியூஷன்ஸ்க்கு நடுவில் அவங்க சென்சஸ் போயிருச்சாமா. அவங்களுக்கு ஞாபகமே இல்லை எதுவுமே. ஃபஸ்ட்டு தன்னை வந்து யாருக்கு வெளிப்படுத்தி அடையாளம் படுத்துறாரு? நம்ம ப்ராஸ்பரோ வந்து ஓல்ட் கான்சலோக்கு தான் ஃபஸ்ட்டு போய் தன்னை வந்து நான் தான் அப்படின்றது புரிய வைக்கிறாரு. தென் அவர் பிரதர் கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு புரிய வச்சுறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம நம்மளால காயப்பட்ட ப்ராஸ்பரோ தான் இது அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. Antonio, with tears and sad words of sorrow and true repentance, implored his brothers forgiveness and Prospero forgave them. ஆண்டனி வந்து உண்மையில அழுகுறான், ரொம்ப மனசார அழுது வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு நிற்கிறான். யார்கிட்ட? ப்ராஸ்பரோ கிட்ட. அவரும் மன்னிச்சிடுறாரு. And upon their engaging to restore his dukedom, he said to the king of Naples, I have a gift in store for you too. And opening a door, showed them his son Ferdinand playing chess with Miranda. அப்போ வந்து கிங் ஆஃப் நேபிள்ஸும் இப்படி மனசு இது பண்ணிடுறாரா, வருத்தப்பட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து விடுறாரு. கதவை திறக்கும் போது பார்த்தா ஃபெர்டினாண்டும் மிராண்டாவும் ஹீரோயின் 2 பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. Nothing could exceed the joy of the father and the son at this unexpected meeting, for they each thought the other drowned in the storm. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க 2 பேருக்கு மேலே யாருக்கும் ஃபெர்டினாண்டுக்கும் கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கும். ஏன்னா 2 பேருமே ஒருத்தர் அப்பா செத்து போயிட்டாருன்னு பையன் செத்து போயிட்டாருன்னு அப்பாவும் நினச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் அவங்கவுங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்களோட ஹாப்பினஸ்க்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்க. The king of Naples was almost as much astonished at the beauty and the excellent graces of the young Miranda as his son had been. அதாவது அவர் வந்து எந்த அளவுக்கு பையனை பார்த்து சந்தோஷத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு வியக்கிறாரு. யாரை பார்த்து? நம்ம மிராண்டாவை பார்த்து, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி, இவ்வளோ அழகா இவ்வளோ இதாக இருக்காளே அப்படின்ட்டு. ஹூ இஸ் திஸ் மேரி? யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யாரும் ஃபெர்டினாண்ட் சொல்கிறாங்க. இந்த கலர் பர்பிள் கலர் இருக்குது நம்ம ஃபெர்டினாண்டோட டைலாக். ஷீ இஸ் த டாட்டர் டு திஸ் ப்ராஸ்பரோ ஹூ இஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன், ஆஃப் ஹூஸ் renown I have heard so much but never saw him till now. Of him I have received a new life. He has made himself to me a second father, giving me this dear lady, said Ferdinand. என்ன சொல்கிறான்னா, இவர் வந்து ப்ராஸ்பரோட, அதாவது பழைய டியூக் இருந்தார்ல, ஃபேமஸான டியூக் ஆஃப் மிலன், ப்ராஸ்பரோட பொண்ணு தான் இந்த பொண்ணு மிராண்டா. அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் அவரை பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து அவர் எனக்கு ஒரு செகண்ட் ஃபாதராக ஆகிட்டார். அவரோட பொண்ணை எனக்கு கொடுத்து அவர் எனக்கு இன்றைக்கி செகண்ட் ஃபாதராக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபெர்டினாண்ட் வந்து சொல்கிறான். யார்கிட்ட? அவங்க அப்பா கிங் ஆஃப் நேபிள்ஸ் கிட்ட.
No more of that, said Prospero. Let us not remember our troubles past, since they are so happily have ended. And then Prospero embraced his brother and again assured him of his forgiveness. சரி சரி பழசெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இப்போ எல்லாம் நம்ம கவலையெல்லாம் முடிஞ்சிருச்சுலன்னு சொல்லி இப்போ தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் லாலா லாலான்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பிரதர்ஸ் 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு திருப்பியும் அவர் சொல்றாரு. Prospero now told them that their ship was safe in the harbor and the sailors all on board her, and that he and his daughter would accompany them home next week. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஷிப்புமே சேஃபா ஹார்பர்ல தான் இருக்குது, அதுல வந்தவங்களும் யாருக்குமே ஒன்றும் ஆகலை, எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. நாளைக்கு வந்து நம்ம எல்லாருமே உங்க கூட, நானும் என் பொண்ணு எல்லாருமே வந்து நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம், உங்க கூட நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. Before Prospero left this island, he dismissed Ariel from his service to the great joy of that lively little spirit. அதாவது ப்ராஸ்பரோ அந்த ஐலாண்டை விட்டு போறப்ப ஏரியலையும் விடுவிச்சிடுறாரு. ஏரியலும் ஆலாம் பண்ணா பாய் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு விடை பெற்றுட்டு போயிடுது. அவ்வளோதான். இனிமேல் அது ஃப்ரீ வில். ஏரியல் யாருக்கும் அடிமை கிடையாது. இனிமேல் யாருக்கும் அது வேலை செய்யணும்னா அது விட்டுட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் அபவுட் தி ஆத்தர், வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக ஷேக்ஸ்பியர் பற்றி கொஸ்டின் இருக்கும். பழைய புக் கண்டென்ட்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரோட இயர் வந்து 1564 to 1616. அவர் பிறந்தது ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன், இங்கிலாண்டில் பிறந்தார். அவர் ஒரு இங்கிலீஷ் poet, playwright அண்ட் ஆக்டர். த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ரொம்ப வேர்ல்டு வைடாக அவர் ஃபேமஸ் தானே. அப்புறம் ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட். அப்புறம் அதாவது அவர் எழுதினதில் இப்போ மிஞ்சிருக்கிறது எதுனாலாம் 37 plays, 154 sonnets and 2 narrative poems, the majority of which he penned between. அவர் இந்த 37 plays, 154 sonnets, 2 narrative poems இது எல்லாமே மெஜாரிட்டியாக இந்த இயர்க்குள்ள 1589 to 1613 இந்த இயர்க்குள்ள தான் எழுதியிருக்காரு. அப்புறம் டூ யூ நோ ஃபேக்ட்ஸ் என்னன்னா, இந்த பிளே டெம்பஸ்ட்ன்ற பிளே இருக்குல்ல, இது வந்து இது கேட்கலாம் மேபி. அவர் இதில் இது வந்து ஒரு பிளே ஸ்டோரியா பிளேயா எல்லாமே வேற தானே, அது கூட கேட்கலாம், படிச்சு வச்சுக்கோங்க. எந்த இயர் 1610 to 1611 எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இது என்னன்னா, கடைசி அவர் எழுதியிருக்கிற பிளேஸ்லேயே இது கடைசியாக எழுதின பிளேஸில் ஒன்று அப்படின்னு நம்பப்படுது. அப்புறமா இது இட்ஸ் கன்சிடர்ட் as one of the Shakespeare's well written plays. It is believed that the play The Tempest was based on இது வந்து ஒரு நிஜமாவே ஒரு இந்த மாதிரி ஒரு ஷிப்பு போய் இதாச்சு. அந்த பேர் என்ன, சீ வெஞ்சர், பர்முடாக்கு எங்கே போச்சுன்னா ஹெடர் டு வெர்ஜினியா. அந்த ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு பிலீஃபும் இருக்குது. க்ளாசரி நடத்தும் போதே பார்த்துட்டோம்ல. டார்மெண்டிங்னா கொடுமைப்படுத்துறது, ட்ரெட்ஃபுல்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் அன்பிளசன்ட், டியூக்னா கிங் மாதிரி, டிப்ரேவும் பார்த்துட்டோம், பரீட்சிக்கிறதுன்னு பார்த்தோம்ல. ரெசிஸ்டன்ஸ் டு த ஆக்ட் ஆஃப் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் சம்திங். ஃபெட்டிக் பார்க்கல. ஃபெட்டிக்னா எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். வெக்ஸேஷன்னா ஒரி அண்ட் ஆங்கர். ஃபெமினிஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹங்கரி. வரைஷியஸ்னா வெரி ஈகோ ஃபார் சம்திங். ரிப்பன்ட் அப்படின்னா தப்புலேருந்து மனம் திரும்புறது தான். இப்போ வந்து டேஷ் வாஸ் த ஸ்பிரிட் சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். யார், ஏரியல் தான். ஓகே. டேஷ் ரைஸ் த ட்ரெட்ஃபுல் ஸ்ட்ராங். ப்ராஸ்பரோ, ஏரியல் கிடையாது ப்ராஸ்பரோ, வித் த ஹெல்ப் ஆஃப் த ஸ்பிரிட்ஸ் தான். இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அப்புறம் மிராண்டா வாஸ் brought to this island. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மிராண்டா இங்கே வந்தால் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி. இங்கே வரும்போது மிராண்டாவோட ஏஜ் என்ன, 3 விட கம்மி ஏஜ். Prospero ordered Ariel to bring Dash to his place. Ferdinand யாரை கூட்டிட்டு சொன்னா, ஃபர்டினண்ட் தான் கூட்டிட்டு சொன்னா ஃபர்ஸ்ட். அப்புறம் Dash provided Prospero formally with books and provisions-னா Gonzalo. The second human being that Miranda saw on the island was Ferdinand. ஓகே. அப்புறம் இதில் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். ஹி இம்ப்ரிசன் த ஸ்பிரிட்ஸ் இன் த பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ். இது ஹீ இல்லை, ஆக்சுவலி ஷீ. சைக்கோராக்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர். இது ஏதோ மிஸ்டேக், இது ஷீ தான் அது. ஓகே. யார் வந்து இந்த ஸ்பிரிட்ஸில் அடைச்சி வச்சிருந்தா, சைக்கோராக்ஸ். எதுலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹி வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட்ஸ். யார், ஏரியல். இட் சீம்ஸ் டு மீ லைக் த ரீகலெக்ஷன் ஆஃப் அ ட்ரீம். சொன்னது யார், மிராண்டா. ஐ வாஸ் டியூக் ஆஃப் மிலன் அண்ட் யூ வேர் அ பிரின்சஸ். சொன்னது யார், ப்ராஸ்பெரோ. யார்கிட்ட சொல்லுவான், மிராண்டா கிட்ட. வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹவ் பீன் டு யூ. யார், மிராண்டா வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது அவங்க அப்பா ப்ராஸ்பெரோ கிட்ட சொல்லுவான். நோ ப்ரே டெல் மீ சார் வை யுவர் ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்ட்ராங். மிராண்டா வந்து அவங்க அப்பா ப்ராஸ்பெரோ கிட்ட கேட்குற கொஸ்டின் இது. ஐல் சூன் மூவ் யூ. இது யார், ஏரியல் சொல்லுவான். யார்கிட்டனா ஃபர்டினண்ட் கிட்ட சொல்லுவான். ஐல் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். யார், ப்ராஸ்பெரோ வந்து ஃபர்டினண்ட் கிட்ட சொல்கிற டைலாக் இது. ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். இது வந்து ஃபர்டினண்ட் மிராண்டா கிட்ட சொல்கிறது. ஹி ரிப்பன்டட் அண்ட் இம்ப்ளோர்ட் ஹிஸ் பிரதர்ஸ் ஃபர்கிவ்னஸ். ஆண்டனியா தான் மனசு திரும்பி அவங்க அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு. அப்புறம் இதெல்லாம் இந்த ரீஅரேஞ்ச் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் இதே பண்ணுறது தான்.
இதில் நிறைய டயலாக்ஸ் இருக்குது. முக்கியமாக டயலாக்ஸ் யார் யார்கிட்ட சொன்னான்றதை படிச்சுக்கணும். வேறு என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா, எந்த வயசில் வந்தாங்க, வரும்போது அவள் வயசு என்ன, அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அது கேட்கலாம். அவரோட ஸ்டடி ரூம் எங்கே வாழ்ந்தாங்க, அந்த ஐலாண்டில் ஒரு கேவ் மேட் அவுட் ஆஃப் ராக், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அந்த ஸ்பிரிட்ஸ் அடைச்சி வச்சுருந்தது யார், அந்த விச் பேர் சைக்கோராக்ஸ். சைக்கோராக்ஸோட பையன் தான் கேலிபன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வேறு என்ன கேட்கலான்னா, அடிமையாக யார் யாரை வச்சுருந்தா, ஏரியல் வந்து இந்த கேலிபனை பழிவாங்க நிறைய வேலையை வச்சு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அந்த கான்சோலோ கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் உண்மையாக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தா, போட், வாட்டர், ப்ரொவிஷன்ஸ், அப்பரல் அண்ட் சம் புக்ஸ் விச் ப்ராஸ்பரோ ப்ரைஸஸ் அபவ் த ஹிஸ் டியூக்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிச்செல்லாம் நம்ம நடத்தும் போது ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நல்ல டயலாக்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டயலாக் யார் யார்கிட்ட சொன்னான்னு கூட கேட்கலாம். அப்புறம் ஒரு கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து இது யாரை குறிக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். சீஃப் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் யார், அப்புறம் அக்லி மான்ஸ்டர், இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து, பியூட்டிஃபுல் யங் லேடி, பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ் யார், அந்த மாதிரி கொடுத்து அது யார் அப்படி கூட கேட்கலாம். எல்லாமே பார்த்துட்டோம்.